ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மேல தாக்குதலை நடத்துறாங்க. அதை ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற முழு கதையும் உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப லேட்டஸ்டா இன்னைக்கு நண்பகல் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஈரான் இஸ்ரேலை ரொம்ப பயங்கரமா தாக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு பயங்கரமான பதிலடி தாக்குதல் இஸ்ரேல் தரும் அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாஹூ சொல்லிட்டு இருக்கிறாரு. இது இல்லாம ஒரு பக்கம் சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா காமனி கொல்லப்பட்டாரு. அவருக்கு அப்புறம் இன்னொரு சுப்ரீம் லீடர் வந்தாரு. அவரு கொல்லப்பட்டதாக இப்ப செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி பல சமாச்சாரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ஆஸ் எ டிஃபென்ஸ் என்தூசியாசிஸ்டா நமக்கு சில கேள்விகள் வரும். எப்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இவ்வளோ இலகுவாக இந்த ஈரானோட ஏரியல் டாமினன்ஸ் அவங்களுடைய வான்பரப்பை ஆக்கிரமிச்சாங்க நினைக்கும் போதெல்லாம் உள்ள போய் தாக்கிட்டு இருக்கிறாங்களே. ஈரான் கிட்ட இந்த ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா இல்லையா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஈரான் ரஷ்யா கூட சில டீலை போட்டிருந்தாங்க. Su-35 அப்படிங்கிற போர் விமானத்தை வாங்கலாம் அப்படின்னு டீல் போட்டிருந்தாங்க. S-300 அவங்க கிட்ட இருக்கு. S-400 வாங்குற பத்தி பேச்சுவார்த்தைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில Su-35 அப்படிங்கிறது அவங்க வாங்கினதாக செய்திகள் சமீபத்தில் வந்தது. டெலிவர் ஆகிறதுக்கு லேட் ஆகுற காரணத்தினால சீனா கிட்ட போனாங்க. சீனா கிட்ட J-10C போர் விமானம், AESA ரேடார் பொருத்தப்பட்ட போர் விமானம் அது. அந்த போர் விமானத்தை வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அண்ட் அவங்களுடைய சீனாவுடைய YLC-8B அப்படிங்கிற அந்த ரேடரை வாங்கியிருந்தாங்க. இது போக HQ-9B ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இத்தனை பேச்சுவார்த்தைகள், இத்தனை ப்ரொக்யூர்மெண்ட் இருந்துச்சு. இதை மீறி எப்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இவ்வளோ அழகா அவங்களுடைய ஏரியல் டாமினன்ஸை அச்சீவ் பண்ணாங்க? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். ஆப்ரேஷன் டேஸ் ஆஃப் ரிப்பீட்டன்ஸை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அக்டோபர் 2024 இஸ்ரேல் ஈரானை தாக்குனாங்க இல்லையா, அதுதான் ஆப்ரேஷன் டேஸ் ஆஃப் ரிப்பீட்டன்ஸ். இந்த டேஸ் ஆஃப் ரிப்பீட்டன்ஸ்ல இஸ்ரேல் முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் ஈரான் கிட்ட ஏரியல் டாமினன்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏரியல் டாமினன்ஸ் அடையிறதுக்கான அஃபென்சிவே அவங்க கிட்ட இல்லை, ஒன்லி டிஃபென்சிவே தான் இருந்துச்சு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு தான் அவங்க கொஞ்சம் நஞ்சு டாமினன்ஸை வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நஞ்சு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நாம் இந்த வாட்டி போட்டு தள்ளிடணும். அவங்க கிட்ட இனிமேல் ஏரியல் டாமினன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சில சோக் பாயிண்ட்ஸ் அவங்க அடித்தாங்க. அந்த ஒரு சில சோக் பாயிண்ட்ஸில் ரொம்ப முக்கியமானது ஈரானோடைய மிசைல்ஸ். அந்த மிசைல்ஸுக்கு தேவையான அட்வான்ஸ்டு மிசைல்ஸுக்கு தேவையான அந்த சாலிட் ஃபியூல்ஸ் அதை உருவாக்குறதுக்கான பிளானிட்டரி மிக்சர்ஸை உருவாக்கக்கூடிய பிளான்ஸை குறி வச்சு அடித்தாங்க. ஆஸ் எ ரிசல்ட் ஈரானால சுமார் ஒரு வருஷமா, அதாவது 2024 அக்டோபர்ல இருந்து ஸ்டில் அவங்கனால அவங்களுக்கு தேவையான இந்த அட்வான்ஸ்டு மிசைல்ஸுக்கான சாலிட் ஃபியூல்ஸை உருவாக்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலியமா அவங்களுடைய அஃபென்சிவ் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. அதே நேரத்தில் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அவங்க பெரிதும் நம்பிக்கிட்டு இருந்த அந்த S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையுமே அவங்க அந்த நேரத்திலேயே சோக் பண்ணாங்க. ஸோ முக்கியமா 30N6EB அப்படிங்கிற மிசைல்ஸை லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை அப்பவே அவங்க காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டாங்கன்னா முழுமையா தரைமட்டமாக்கல, அதோடைய ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸ் அழிச்சாங்க அண்ட் ஒரு சில லான்ச்சர்ஸ் அழிச்சாங்க. ஸ்டில் ஈரான் கிட்ட S-300 சிஸ்டம்ஸ் இருக்கு, ஆனா எஃபெக்டிவா இருக்கா, ஆக்டிவா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸோ 2024 ஈரானுடைய கண்கள் அப்படிங்கிறது பிடுங்கி எறியப்பட்டது. ஸோ ஜஸ்ட் அவங்க கை காலை வச்சு தடவிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த தடவல்ல தான் இந்த 2025 நடந்த தாக்குதல்ல எங்க என்ன வருது அப்படின்னு தடவி தான் இவங்க பார்த்துருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய தாக்குதல் ஆபரேஷன் எபிக் ஃபியூரிக்கும் இஸ்ரேலுடைய தாக்குதல் ரோரிங் லயனுக்கும் நம்ம போகலாம். இது மாதிரி 2024 அடி வாங்கின ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, நேராக லுக்கிங் இன்டு ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சைனா மற்றும் ரஷ்யா கிட்ட ஓடி போய் இது மாதிரி அடி பலமா விழுந்துருச்சு தலைவா, எனக்கு கொஞ்சம் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு வாங்குறாங்க. அதில் தான் YLM-8Bங்கிறது வருது, HQ-9B அப்படிங்கிறது வருது, S-400 சிஸ்டம்ஸை பேசுகிறாங்க, கூடுதலான Su-35 பார்க்குறாங்க. Su-35 வர லேட் ஆகுது, J-10Cக்கு போகிறாங்க. இது மூலியமா AESA ரேடார் கிடைக்குது. ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. இனிமேல் F-35 அப்படிங்கிற அந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் வந்துச்சுன்னா நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதை வச்சு நிறைய பேசவும் செய்கிறாங்க. ஆனால் யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத இந்த ஆப்ரேஷன் மூலியமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அவங்களுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. நீங்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கே ஃபேவராக பேசுகிறீங்க நண்பா, இது மாதிரி ஈரான் என்ன பண்ணாங்க அதை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. பட் ரியாலிட்டியை பாருங்க, ஈரான் அடிக்கிறாங்க, ஆனால் என்ன அடிக்கிறாங்க, ரிப்பீட்டிவா அவங்க ஒரு தாக்குதலை தான் பண்ணுறாங்களே தவிர வர தாக்குதலை அவங்க கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இஸ்ரேலோடைய அயன்டோம், இஸ்ரேலோடைய IMBM எல்லாம் அழிக்குது அப்படின்னு நம்ம ஷார்ட்ஸில் வீடியோஸை போட்டோம். அந்த என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டோம். ஆனால் ஈரான் ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்களே தவிர அவங்க என்ன டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஏதாச்சும் வந்துச்சா? வரல. ஜஸ்ட் இவங்க தாக்குனாங்க, அவங்க தாக்குறாங்க.
எங்க தடுத்தாங்க? அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் அவங்களுடைய முக்கியமான சோக் பாயிண்டாக பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. அதுதான் இந்த ஏரியல் டாமினன்ஸை அடைய விடாம இஸ்ரேல் பார்த்துக்கிட்ட கச்சிதமான பாயிண்டாக நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நான் நியூட்ரலா தான் பேசுறேன். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் பேசுறேன். எந்த பக்கமும் நான் பயாஸ்டா பேசல. ஸோ அதுல கிளியர் ஆயிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் அண்ட் சைபர் ஸ்ட்ரைக். இதற்காக அமெரிக்கா பயன்படுத்தியது EA-18 கிரவுலர் அப்படிங்கிற போர் விமானமும் இஸ்ரேல் அவங்களுடைய மொசாட் படையும் பயன்படுத்தி இருந்தாங்க. மொசாட் படை IRGC உடைய ரூட் லெவல் வரைக்கும் பெனிட்ரேட் பண்ணி என்ன டேட்டாஸ் எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் அவங்களுக்கு டேட்டாஸ் மொசாட் மூலியமாக கிடைச்சிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய EA-18 கிரவுலர் என்ன பண்ணிச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு அல்டிமேட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பண்ணக்கூடிய போர் விமானம். எந்த ரேடார்ஸா இருந்தாலும் சரி, எந்த ஃப்ரீக்வன்சியா இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் அதை ஜாம் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா அதை பல மடங்கு ரெப்ளிகேட் பண்ணிடும். டபுள் டீம் மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர் விமானம். அந்த டெக்னாலஜி இருக்கக்கூடியது தான் இந்த EA-18 கிரவுலர் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஆர் ஜாமிங் அந்த ஃபைட்டர் ஜெட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்டாக்கு இவங்க பயன்படுத்தினாங்க. அமெரிக்காவுடைய EA-18 கிரவுலர் அந்த ஃபைட்டர் ஜெட் ஆனது ஈரானுடைய ஏர் ஸ்பேஸ்ல பறக்கும்போது சீனா கிட்ட இருந்து வாங்கின இந்த YLC-8B அப்படிங்கிற UHF ரேடார் அதோடைய ஃப்ரீக்வன்சியை அனுப்பும்போது அந்த ஃப்ரீக்வன்சியை இந்த EA-18 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய ALQ-249 நெக்ஸ்ட் ஜென் ஜாமர் அப்படிங்கிறது கேப்சர் பண்ணிருச்சு. அது கேப்சர் பண்ணி உள் கிரகிச்சுக்கிட்டு அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை பல டிகாய்ஸா அமைச்சிச்சு, பல ஒரே லெவல் ஃப்ரீக்வன்சியை அதை அமைச்சிச்சு. ஆஸ் எ ரிசல்ட் YLC-8B ரேடார்ல ஒரு F-35 வருது, இல்ல ஒரு போர் விமானம் காமிக்கிற இடத்துல 100 போர் விமானம் வந்துகிட்டு இருக்கு அந்த மானிட்டர்ல காமிச்சது. இதனால ஈரானுடைய ரேடார் அப்படிங்கிறது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஈரான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நமக்கு எதிராக தாக்குதல் மட்டும் நடத்தப்படுது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த UHF ரேடார் அப்படிங்கிறது வருது, என்ன வருது ஏது வருது அப்படின்னு காட்டக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். ப்ராபபிளி ரேடார்ஸ் அப்படிங்கிறது என்ன வருதுன்னு காட்டக்கூடியதாக தான் இருக்கும். அந்த டேட்டாவை கொண்டு போய் ப்ராப்பரா மாடிஃபை பண்ணி லான்ச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவை டியூன் பண்ணி அதில் ஃபீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால லான்ச்சர்ஸை அந்த டேட்டாவை வச்சு ஏவ முடியும். பட் ஈரான் இந்த இடத்துல தான் லேக் ஆனாங்க. லான்ச்சர்ஸுக்கும் அவங்க ஃபீட் பண்ணல, ஜஸ்ட் டேட்டாவை வச்சு ரீட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாயிண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்ச அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, அப்படி ஈரானோடைய அந்த 8B ரேடாரில் இருக்க டேட்டாவை அங்கேயே வச்சு ஜாம் பண்ணுறாங்க. ஃபர்தராக அந்த ரேடாரை எதுக்கும் பயன்படுத்த முடியாத மாதிரி ஜாம் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்த இன்புட்டே 100 கணக்கான இன்புட் வந்துச்சு. ஒரு போர் விமானம் வந்தாவே 100 போர் விமானம் அப்படின்னு காமிச்சிச்சு. சப்போஸ் 100 போர் விமானம் வந்தாலும் சரி, அதற்கு எதிராக நம்ம லான்ச்சரை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு ஈரான் முயற்சிச்சா அந்த டேட்டாவும் அவங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் இட் கெட் ஜாம்டு. இந்த S-300 இருந்துச்சு, அப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2024 அக்டோபர்ல நடந்த தாக்குதலையே இஸ்ரேல் போட்டு தள்ளிட்டாங்களே. ஸோ அதை பெருசாக வச்சுக்கிட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுவும் இல்லாத ஒரு கணக்காக தான் போயிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக். செகண்ட் ஸ்ட்ரைக் எங்க நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய டாமஹாக் மிசைல்ஸ் மற்றும் அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸா உள்ள அனுப்புனது தான். முக்கியமான ஒரு சில டிடெக்ஷன் ரேடார்ஸ் அவங்க ஜாம் பண்ண உடனே பெரிய அளவுக்கு அவங்களுடைய லான்ச்சை பண்ண முடியாது. பிகாஸ் மற்ற இருக்கிற சின்ன சின்ன ரேடார்ஸா இருக்கட்டும், சில லான்ச்சர்ஸா இருக்கட்டும், அதை வச்சு அவங்களால சிலதை பொசுக்க முடியும். பட் இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, லாங் ரேஞ்சில் இருந்து அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்தும் அண்ட் ஒரு சில சப்மெரின்ஸை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுல இருந்து டாமஹாக் மிசைல்ஸ் ஈரானோடைய மிச்சம் இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர்ஸ் அண்ட் ரேடார் ஸ்டேஷன்ஸ் இது மாதிரி இடத்தை நோக்கி அவங்க ஏவி இருக்கிறாங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான அட்டாக்கை கொடுத்தது. ஆனா வெறும் டாமஹாக் மிசைல்ஸ் மட்டும் ஏவாம இந்த டாமஹாக் மிசைல்ஸ் கூடயே AGM-88 அப்படிங்கிற ஆன்டி ரேடியேஷன் மிசைலும் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மிசைல்ஸ் கரெக்டா ரேடியேஷனை மீட் பண்ணக்கூடிய இந்த ரேடார்ஸை குறி வச்சு அழிச்சிருக்கு. இது மூலியமா கம்ப்ளீட்டா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பொசுக்கப்பட்டது. யாருது? ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பொசுக்கப்பட்டது. இப்படி தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அவங்களுடைய ஏரியல் டாமினன்ஸை ஈரானில் அடைஞ்சாங்க. அந்த ஏர் ஸ்பேஸ் சுப்பீரியாரிட்டி அடைஞ்சாங்க. அதன் விளைவு தான் அயத்தொலா காமனி இருந்த இடத்தோடைய பில்டிங்கோடைய காம்பவுண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், IRGC-யோடைய பில்டிங்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாமே நடந்த கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் இது மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை சப்ரஸ் பண்ணவொடனே லூகாஸ் மாதிரியான கம்மி விலை ட்ரோன்களையும் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல் PRSM தான் இதோடைய பேர், இந்த மிசைலையும் பயன்படுத்தி அடின்னு அடிச்சாங்க. குறிப்பாக இந்த லூகாஸ் ட்ரோன் நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஈரானோடைய அதே ஷாஹிட் 136 கமிகாசி ட்ரோன் அப்படியே டிட்டோ அடிச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யப்பட்டது தான் இந்த லூகாஸ் அப்படிங்கிற ட்ரோன். ஜஸ்ட் $35,000 தான் இதோடைய விலை. இந்த ட்ரோனை ஸ்வாம் ட்ரோன் கான்செப்ட்ல மேசிவா ஈரானுக்குள்ள அனுப்பி பொசுக்கி இருக்கிறாங்க. அண்ட் இது பெரிய அளவுக்கு வெற்றி கொடுத்ததாகவும் இப்போ அமெரிக்கா கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வார் ப்ரூவன் கமிகாசி ட்ரோனாக இது இருக்கு. அடுத்து இந்த PRSM ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல் எல்லாருக்குமே
அமெரிக்காவுடைய இந்த ஏடிஏசிஎம்எஸ் தான் பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் மிசைலாக பார்க்கப்பட்டது நமக்கு தெரியும். பட் அதோட ரேஞ்ச் அதிகமாக ஒரு 500 கிலோமீட்டர் ப்ளஸ் ரேஞ்சை கொண்ட இந்த மிசைலானது ஹைமாஸ் லான்ச்சர்லேருந்தே இதை லான்ச் பண்ணி இஸ்ரேலுடைய முக்கியமான இடங்களை ப்ரிசைஸாக தாக்கி அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இதுவும் அமெரிக்காவின் சென்காமே கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. கிடான் அப்படிங்கிற ஒரு டீம், இஸ்ரேலுடைய மொசாட்குள்ளே கிடோன் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க. இந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈரான்குள்ள இருக்கும் அதிருப்தி தலைவர்கள், ரிட்டையர்டான மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், காசுக்காக சில பேர் வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களையெல்லாம் வச்சு ரூட் லெவல் வரைக்கும் பெனிட்ரேட் பண்ணிட்டாங்க. 2020 இதை பற்றி பெரிய செய்திகள் வந்தது. கிடோன் டீமில் இருக்கக்கூடிய ஆளுங்க சில பேர் ஐஆர்ஜிசிக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த 2023-24 கூட இந்த செய்திகள் அதிகமாக வந்தது. பட் இதை கண்ட்ரோல் பண்ணாங்களா ஈரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இந்த டிசிப்ஷேஷன் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்ட அந்த காசுக்காக வேலை செய்யக்கூடிய ஐஆர்ஜிசிக்குள்ளே இருக்கும் ஒரு சில ஆளுகள், அவங்க மூலியமாக கிடோன் டீமுக்கு கிடைச்ச தகவல்களை கொண்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து B2 பாம்களை கொண்டு தன்னோட தாக்குதலை நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலில் தான் முக்கியமான சில அசட்ஸ் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கு. நட்டான்ஸ், ஃபோர்டோ மாதிரியான யுரேனியம் என்ரிச் செய்யப்படும் ஆலைகள், அது இந்த மிசைலை உருவாக்குறதுக்கு முக்கியமாக வேற ஒரு இடங்களிலிருந்து இயங்கக்கூடிய சில தொழிற்சாலைகள், இதெல்லாமே பெரிய அளவுக்கு குறி வச்சு கம்ப்ளீட்டாக தரைமட்டம் ஆக்கியிருக்கிறாங்க. முக்கியமாக இவங்க இலக்கு அப்படிங்கிறது ஈரான் கிட்ட மீண்டும் அணு ஆயுதம்னு ஒன்று இருக்கக்கூடாது, பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் உருவாக்கக்கூடிய திறன் அவங்க கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத குறி வச்சு தான் பெரிய அளவுக்கு இந்த தாக்குதலே நடத்தப்பட்டது. அப்போ இந்த செய்தி என்ன சொல்ல வருது? 2025 செகண்ட் ஹாஃப்ல ஒரு தாக்குதல் அமெரிக்கா நடத்தினாங்க பாருங்க. 4 B2 பாம்பர்கள் கொண்டு ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்களை தாக்குனாங்க இல்லைங்களா? ஸோ அந்த தாக்குதல் அப்படிங்கிறது முழுமையாக அவங்களுக்கு வெற்றி கொடுக்கல அப்படிங்கிற செய்தியை தான் இந்த ஒரு தாக்குதல் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனால் அப்போவே ஈரான் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அடிச்சிங்க, ஆனால் டீப் லெவல் வரைக்கும் பெனிட்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக எலிமினேட் செய்கிற அளவுக்கு நீங்கள் அடிக்கல பாஸ், நாங்கள் ஒரு சில மாதத்துலேயே எங்களுடைய என்ரிச்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் சார்பாகவும் அலி காமனி சொல்லியிருந்தாரு. ஆனால் அப்போ இதை பெருசாக சொல்லாமல் இதற்கு முட்டு கொடுத்துட்டு இருந்த அமெரிக்கா இப்போ அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் நட்டான்ஸாக இருக்கட்டும், ஃபோடோ மாதிரியான என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இவங்க அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் திருப்பியும் மிசைல் ஃபேக்ட்ரிஸ் இவங்க அடிச்சிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் பழைய தாக்குதல் முழுமையாக இல்லை அப்படிங்கிறது தான் காட்டக்கூடியதாக இருக்கு. ஓகே, பட் தாக்குதல் இதோட நிற்கல. கமாண்ட் சென்டர்ஸ் அந்த சென்ட்ரல் ஏரியாஸ் இது மாதிரியான இடங்களையும் இந்த ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானை இவங்க கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டுருக்காங்க. ஆனால் ஈரான் சும்மா இருந்தாங்களா? இல்லையே, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாமளே சொன்ன மாதிரி பதிலுக்கு அவங்க தாக்கியிருக்கிறாங்க. பதிலுக்கு மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அமெரிக்காவின் இராணுவ தளங்கள், தளவாடங்கள் இது எல்லாமே தாக்கியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பஹ்ரைன்ல இருந்து இயங்கக்கூடிய US நேவியோடைய 5th நேவல் ஃபிளீட்டை இவங்க தாக்கியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுது. எஸ், இது ஈரானுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான், அந்த 5th நேவல் ஃபிளீட்டை இவங்க அடித்தது. ஃபைனலாக இதை இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், ஈரானுக்கு தக்க சமயத்தில் உதவ ரஷ்யா மற்றும் சீனா தவறி இருக்கிறாங்க. பிகாஸ் போதுமான அளவு அவங்க அழுத்தத்தை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய போர்க்கப்பல்களை ஈரான் பக்கமோ இல்லை இதற்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணாங்க பாருங்க ஈரான் கூட சேர்ந்து, அது மாதிரியான ஒரு அட்டாக் செகண்ட் டேலையோ இல்லை தேர்ட் டேலையோ கொண்டு வந்து வச்சுருந்தாங்கன்னா, அந்த செக்கை இவங்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சோக் இல்லை அமெரிக்கா கொஞ்சம் தயங்குறதுக்கான சில பாசிபிலிட்டிஸ் ஏற்பட்டிருக்கும். சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அதை செய்ய தவறி இருக்கிறாங்க. ஸோ அவங்க உள்ளே வரல, அண்ட் வெறும் வாய் வழியாக தான் கண்டிக்கிறோம், கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க மக்களே. அண்ட் ஒரு சில பேருக்கும் கேள்வி இருக்கும், ஏன் அலி காமனி இவங்க கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, எப்படி ஆசார் அவர்கள் ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போனாரோ அது மாதிரி அலி காமனி போயிருக்கலாமே அப்படின்னு உங்க பல பேருக்கும் கேள்வி வரலாம். பட் வர செய்திகள் என்னன்னா, அலி காமனியை இடத்த விட்டு நவர சொல்லி ஐஆர்ஜிசியின் தலைவர்கள் சொல்லும்போது அலி காமனி இல்லை, நான் வரல, இங்கே இருக்கிறேன், இங்கேருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை ரிஜெக்ட் பண்ண காரணத்தினால தான் அலி காமனி அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறார். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது போன்ற பல காணொலிகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. Until signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.